தருணம் மறக்க முடியாததாக இருந்துச்சு. இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் வாங்குவேன்னு என்றைக்குமே. அதாவது இந்த மார்க் எடுத்ததும் எனக்கு இது கிடைச்சது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ப்ளஸ் டூலேயும் இதே மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம் சார் வந்து மார்க் எவ்வளோன்னு கேட்டாங்க. மார்க் சொன்னோம். கலக்குறீங்க செம்ம, மீண்டும் சந்திப்போன்னு சொன்னார். ப்ளஸ் டூவில் மார்க் எடுத்தால் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க சார். சரிங்க சார்னு சொல்லிட்டேன். இது என்னாலேயே எதிர்பார்க்க முடியாத ஒரு தருணம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் அப்பா அம்மா கூட இங்கே வந்து இப்படி வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு டீச்சர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ பண்ணோம். அவங்க சொல்லி கொடுத்ததுனால தான் இவ்வளோ மார்க் எங்களால் ஸ்கோர் பண்ண முடிந்தது. தேங்க்யூ. ப்ளஸ் டூலேயும் இதை விட அதிகமாக மார்க் எடுத்து கண்டிப்பாக வரும். அட்வைஸில் வாழ்த்துக்கள் சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செம்மையாக இருந்தது. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அது ஒரு ட்ரீம் எனக்கு, அவங்க கையில் வந்துட்டு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ட்டு. நான் இப்போ வாங்கினோடனே எனக்கு அது நனவானே தெரில. ஐ எம் வெரி ஹாப்பி. சொன்னாங்க நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன்னா எவ்வளோ மார்க்குன்னாங்க. 493 கலக்கிற அப்படின்னாங்க. சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. சாப்பிட்டேன்னு. திரும்பி நானும் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டேம்மா அப்படின்னாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல இப்படிலாம் வந்து தளபதி அண்ணன்ட்ட வந்து ப்ரைஸ் வாங்குவேன்னு சொல்லிட்டு. ரொம்பவே ப்ரௌடாக இருந்துச்சு. அண்ணனை பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அண்ணன் வந்துட்டு இப்படி எல்லாத்துக்குமே படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லது செய்கிறாரு. ரொம்பவே நல்லது. நன்றி. இன்றைக்கி காலையில் வந்தோம். ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா காலையில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். திருப்தியாகவே சாப்பிட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுக்கறது வந்து ஒரு பிக் மோட்டிவேஷனாக இருக்குது. இதனால் சில்ட்ரன் வந்து எல்லாருமே இந்த மாதிரி விஜய் அண்ணா பார்க்கணுங்கிறதுக்காகவே கூட படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்க ஒரு பிடிச்சவங்களுக்காக செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜயை நான் பார்க்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் படிக்க இனிமேல் ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு பிக் மோட்டிவேஷனாக இருக்குது. இதை தொடர்ந்து செய்யணும்னு விரும்புகிறேன். அண்டு நல்லா இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. பர்சனலாக அவர் வந்து ட்ரக்ஸை பற்றி தான் ஃபஸ்ட்டு மார்னிங் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி கரெக்ட் நம்ம அந்த மாதிரி தவறாக பழக்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க கூட நம்ம பழகக்கூடாது, திருத்த செய்யணும். அப்படி இல்லைனா பழகாமல் விட்டுறணும். அது நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்தாரு. அவ்வளோதாங்கண்ணா. ஸோ அவரை மீட் பண்ணப்போ நான் என்ன கேட்டேன்னா, இல்லை எப்போவுமே எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து 1 month முன்னாடி தான் உங்களுக்கு மேனிஃபெஸ்டோ சுடுவாங்க, தேர்தல் அறிக்கை வந்து. நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, நீங்கள் ஒரு 4 months முன்னாடியே விடுங்க, அப்போ தான் உங்கள் மேனிஃபெஸ்டோ இன்னும் டீட்டெயிலாக நான் படிச்சுட்டு உங்கள் பார்ட்டிக்கு ஓட் பண்ண முடியும். சிம்பிளாக அவருக்காக போட்டுற முடியாதுல்ல. ஸோ ஐ ஹவ் டு ரீட் ஹிஸ் மேனிஃபெஸ்டோ. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் விடுங்க. சீக்கிரம்னா ஒரு 3 to 4 months ப்ரியராக விடுங்க, மற்ற பார்ட்டிஸ் மாதிரி இல்லாமல் அப்படின்னு ரெக்வஸ்ட். மற்ற பார்ட்டிஸ் முன்னாடி சும்மா ஷார்ட் டைமில் விட்டுட்டு அதுக்குள்ளே கன்ஃபியூஸ் விடாமல் கொஞ்சம் முன்னாடியே விட்டிங்கன்னா நான் இன்னும் டீட்டெயிலாக படிச்சுட்டு இது பண்ணலான்னு ரெக்வஸ்ட். வேறு விஷிங் மீ பெஸ்ட் ஃபார் மை ஃபியூச்சர். படிப்பை பொறுத்த வரைக்கும் உண்மையாக அவர் விஜய் சார் எடுத்திருக்கிற இந்த விஷயம் வந்து பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு. இப்போ நிறைய பேருக்கு வந்து அடுத்தடுத்து நம்மளும் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கணும், 10th நல்ல மார்க் வாங்கணும், இது ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சதுனால அது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரி நிறைய மாற்றத்தை அவர் கொண்டு வருவாருன்னு எதிர்பார்க்குறோம். இந்த கனவுல கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் சாரோட பெரிய ஃபேன் தான். ரொம்ப ஹம்பிள் அண்ட் கைண்டாக பேசினாங்க. சிவகங்கையான்னு கேட்டாங்க. அவள் தான் வேறு பேசுகிறேன். இல்லை எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து ரொம்ப கனவு நிஜமான மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.